ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது தேங்காவே யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு தேங்காய் ஒத்துக்காம இருக்கும், சிலருக்கு தேங்காய் பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சட்னி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்போவா இருக்கும் இந்த தனி சட்னி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த ஹெல்தியான ஒரு தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடிச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல ஒரு 2 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய். காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இந்த வரமிளகாய் லேசா வதங்கட்டும். லேசா வரப்பட்டதும் நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டோம். சின்ன சைஸ் வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் லேசா சிறக்க வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட அந்த பச்சை தன்மை போய் லேசா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், லேசா வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப சிறக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு இதை ஒரு கோர்ஸான ஒரு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி கொஞ்சம் கோர்ஸா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது வெறும் பொட்டுக்கடலை போடுறதுனால. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியா இருக்கணும். இல்ல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதுல ஊத்திடலாம். இப்போ இதுல நல்லா மிக்சியில தண்ணி விட்டு சட்னியில ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஊத்தின தண்ணி அளவுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் இந்த சட்னி. இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்ப அதே வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்ப நம்ம தாளிச்ச இந்த கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாவை இந்த சட்னியில சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட தேங்காவே இல்லாம ஒரு சூப்பரான தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி இப்ப செமையா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்போவா இருக்கும் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.